بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவல் மூலியமாக உங்களை இன்றைய தினம் சந்திக்கின்றோம். இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், கடந்த வாரம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பிஜேபியினுடைய துணைத் தலைவராக இருந்த மாரிமுத்து என்பவர் இறந்திருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் அறிவீர்கள். இந்த செய்தியினுடைய நிகழ்வினுடைய பின்னணியை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல், இந்த நிகழ்வு நடந்த உடனேயே இதை எப்படியாவது முஸ்லிம் பக்கம் திருப்பி விடலாம், இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தலாம், ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த உலகத்திலே தூண்டலாம் என்ற ஒரு நோக்கத்திலே பிஜேபியை சார்ந்த பல நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுடைய பேருதவியால் இறைவன் இந்த உலகத்திற்கு உண்மையை உண்மை என்று உணர்த்துவான் என்ற விஷயத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்ந்திருப்பதை நம்மளால் சொல்ல முடியும். ஏனென்றால், எந்த ஒரு இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இறந்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ தற்கொலை செய்து கொண்டாலோ உடனடியாக அதை முஸ்லிம் பக்கம் எப்படியாவது திருப்பி அது முஸ்லிம் தீவிரவாதிகள் செய்த வேலை, முஜாஹிதீன் செய்த வேலை, அதே மாதிரி அல் கொய்தா செய்த வேலை என்று எப்படியாவது முஸ்லிம் மீது பழி சுமத்தி முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்த உலக ஊரிலே நாட்டிலே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படுவதை பல சம்பவங்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். அது ஆடிட்டர் ரமேஷனுடைய கொலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு சசிகுமார் என்பவர் கோவையிலே இறந்து போனாரே அது சம்பவமாக இருக்கட்டும், அல்லது அம்பத்தூரை சார்ந்த சுரேஷ்குமாருடைய மரணமாக இருக்கட்டும், இப்படி எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே முஸ்லிம் பக்கம் திருப்பக்கூடிய வேலையை நடத்திருக்கிறார்கள். அது அனைத்தும் பொய் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு உணர்த்திருக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கிறது. சுவாதினுடைய கொலை நடந்த உடனே எப்படி பரப்புனாங்க, அந்த கொலை நடந்த உடனே என்ன செஞ்சாங்க, இது முஸ்லிம்கள் செஞ்ச வேலைன்னு பரப்புனாங்க. என்ன இது, எதுக்காக கொல்லப்பட்டது, ஏன் இது நடந்தது, என்ன மாதிரி ஆன சம்பவம் நடக்குதுன்ற எந்த விசாரணையும் இல்லாம உடனுக்குடன் என்ன செய்யறாங்க, உடனே முஸ்லிம்கள் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரணை பண்ணி என்ன செய்யறாங்க, அது அவன் செய்யல ராம்குமார் செஞ்சான்ற மாதிரியான ஒரு நிலைகள் ஓடிட்டு இருக்குது. அது ஒரு விஷயம். அப்ப இந்த அளவுக்கு இவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இது மாதிரியான ஒரு பழி போடக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் சொன்ன இந்த செய்திகளுடைய பின்னணிகள் எதுவுமே முஸ்லிம்கள் ஈடுபடவில்லை என்ற செய்தியும் உலகத்திற்கு வந்தது. இது மாதிரி சுரேஷனுடைய மரணமா இருக்கட்டும், அதே மாதிரி சசிகுமாருடைய மரணமா இருக்கட்டும், அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்த நாட்டிலே இந்த பிஜேபியினுடைய இந்து முன்னணியுடைய கலவரக்காரர்கள் செய்தார்கள் என்பது உலகத்திற்கு தெரியும். இப்போ என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், இந்த திருப்பூரை சார்ந்த மாரிமுத்து என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார். அவர் இறந்து போன பிறகு அவருக்கு நடந்த சம்பவம் என்ன, அவருடைய வாயில ஒரு துணியை வச்சு கையை கட்டி போட்டு மோடியினுடைய படத்துக்கு செருப்பு மாலை அணிஞ்சு அங்க 1 2 3 4 5 6 நம்பரை போட்டு அதுல 3ஆம் நம்பரை போட்டு அடிச்சு இன்னும் எத்தனை பேர் கொலை செய்ய வேண்டி இருக்கிறாங்க, அது 3வது நபரா இவர் கொலை செய்யப்பட்டுட்டாரு, இவர் காலி பண்ணியாச்சு, இன்னும் நபர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நாடக சித்தரிப்பை ஏற்படுத்தி இதை என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் செய்தார்கள் என்ற மாதிரியான உலகத்திற்கு காட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்த பிஜேபியின் மூலமாக நடத்தப்படுகிறது. இதை நடந்தவுடன் என்ன ஆகுது, தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, இந்த அக்கா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே பேட்டி, எல்லா இந்து தலைவரும் கொல்லப்பட்டு வராங்க, இது முஸ்லிம்களுடைய வேலையா இருக்கும், இது உடனே கடுமையான முறையில நடவடிக்கை எடுக்கணும், அப்படியே இப்படியாக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கடுமையா கொந்தளிக்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் வேற இவர் என்ன செய்யறாரு, உடனே அங்க போய் நம்ம ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்யலான்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இவருடைய மரணத்தை என்ன செய்யறாங்க, காவல்துறை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. உடனே மிக விரைவாக மிக துரிதமாக அதை தெளிவுபடுத்துறாங்க. இது கொலை கிடையாது, இது தற்கொலை தான் இவர் செஞ்சிருக்கிறாரு. அது எதனால செஞ்சிருக்கிறார் என்றால் கள்ளக்காதல் பண்ணியிருக்கிறார்.
அதே இவர் வாழ்ற தெருவை சார்ந்த ஒரு பெண்மணிகிட்ட இவர் காதல் வச்சிருந்தாரு. அது அந்த பெண்மணி உடன்படலை என்பதற்காக வேண்டி இவர் என்ன செஞ்சிட்டாரு, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இதற்காக வேண்டி இது நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல இது தற்கொலை தானே தவிர கொலை கிடையாது என்பதை காவல்துறை என்ன செய்யறாங்க, நாட்டுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இந்த காரியத்தை மிக துரிதமாக செய்த காரணத்தினால இந்த காவல்துறைக்கு நன்றி பாராட்ட வேண்டிய விஷயமும் இருக்கு. இந்த நேரத்தில் இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் யார் எந்த மதத்தை எந்த கொள்கை சார்ந்தவர்கள் இந்த தப்பை செய்தாலும் உடனுக்குடனே அதை இன்வெஸ்டிகேஷன் செய்து விசாரணை செய்து உண்மையை உலகத்திற்கு உறக்க சொன்னார்கள் என்றால் எந்த ஒரு கொள்கையும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அநியாயமான முறையில் பாதிக்க மாட்டார்கள். இந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்ப துரிதமாக முறையில் என்ன செஞ்சிட்டாங்க, மக்களுக்கு அறிவித்தார்கள். ஊடக வழியாக அது மக்களுக்கு போய் சேர்ந்தது. காவல்துறைக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் யார் இந்த நாடகத்தை நடத்தினார்களோ இது எப்படியாவது முஸ்லிம் பக்கம் போயாகணும் அல்லது வேற யார் மீது போடணும் என்று விருப்பப்பட்டார்களோ இதை அவர்கள் மீது போடுவதற்கான வேலை செஞ்ச இந்த நாடகதாரர்களை மிக விரைவாக இவர்கள் விசாரணை பண்ணி கண்டுபிடித்து கடுமையான ஒரு நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்க வேண்டும். இது மாதிரியான அயோக்கியர்கள் செய்யக்கூடிய வேலை தான் ஒட்டுமொத்த சமுதாயம் உலகத்தில் பாதிக்கப்படுது. ஒரு உலகத்துல இறந்து போறது கிடையாதா? எல்லாருக்கும் மரணம் இருக்கு. ஒருவர் இறந்து போயிட்டான அதனால ஒரு கலவரம், அதனால ஒரு சமுதாயம் பாதிக்கப்படணும், அதனால சொத்துக்கள் சூறையாடப்படணும். இந்த கோவையில் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது சசிகுமாருடைய மரணத்துக்கு பிறகு. அது ஒட்டுமொத்த உலகமே பார்த்து காரி உமிழ்ந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி இது மாதிரியான நிகழ்வுகளால் நடக்காமல் இந்த சம்பவத்தை நடத்தியவர்கள் மீது கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கண்டனத்தையும் தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதை சிறப்பாக செய்த காவல்துறைக்கு உடனுக்குடன் உண்மையை சொன்ன காவல்துறைக்கு நன்றி பாராட்ட விஷயங்களும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த உண்மையை உலகத்திற்கு கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்று கூறி இந்த இன்று ஒரு தகவலை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்